السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 1436 சஃபர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் முரண்பாடுகளுடைய இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதின் சிறப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பகர்கின்றேன். அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவி இருக்கின்ற விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவன் தடுத்திருக்கின்ற விடயத்தில் தவிர்ந்து கொள்ளும் விடயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எவன் அல்லாஹ்வை அஞ்சுகின்றானோ அவன் எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து வெற்றி பெற்று விட்டான். எவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்றானோ அவன் நஷ்டமடைந்து நாசமாகிவிட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய செயல்களில் உள்ளதுதான் தானும் சீர்திருந்தி பிறரையும் சீர்திருத்தக்கூடிய இந்த சீர்திருத்த பணியாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு போதித்திருக்கின்ற போதனைகளை எடுத்து நம்மை நாமே சீர்திருத்திக் கொண்டு பிறரையும் சீர்திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். உண்மையிலே சமூகத்துக்கு மத்தியிலே 2 குழுக்களுக்கு மத்தியில் அல்லது 2 நபர்களுக்கு மத்தியில் பிளவுகள் இருக்கின்ற போது, முரண்பாடுகள் இருக்கின்ற போது இஸ்லாத்தின் வழிகாட்டலில் நின்று கொண்டு அவர்களை இணக்கப்பாட்டுடன் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ வைப்பதற்கு முயற்சிக்கக்கூடிய இந்த பணி அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு செயலாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த சீர்திருத்த பணி என்பது சுவர்க்கத்து வாயில்களில் ஒரு வாயிலாகும். சமூகத்துக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு கேடயமாக இது இருக்கின்றது. நன்மைகளையெல்லாம் ஈட்டித்தரக்கூடியதும் தீமைகளையெல்லாம் பாதுகாக்கக்கூடியதுமாக இந்த சீர்திருத்த பணி இருக்கின்றது. இந்த சமாதானம் செய்து வைக்கக்கூடிய இந்த பணியின் மூலமாக மனிதன் ஷைத்தானுடைய உள்ளங்களிலே ஊசலாடி அவர்களை குழப்பத்திலே ஆழ்த்துகின்ற போது இந்த சமாதான பணி என்பது ஷைத்தானுக்கு ஒரு தடைக்கல்லாக, ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை நாம் உணரலாம். நாம் சமகாலத்திலே நாம் பார்க்கின்ற போது தனி நபர்களாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே பல கேடுகள், குழப்பங்கள், வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த சமாதான பணியை, ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பண்பை இல்லாமல் போனதுதான், குறைவாக இருப்பதன் காரணமாகத்தான் சமூகத்துக்கு மத்தியிலே இவ்வாறானதொரு குழப்பங்களும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கங்களை நாம் எடுத்துக்கொண்டால் சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகின்ற போது அவர்களை சுமூகமாக ஐக்கியப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதேபோல் இஸ்லாம் காட்டக்கூடிய அழகிய அறிவுரைகளில் ஒன்றாகவும் இது இருந்திருப்பதை நாம் கீழ்வரும் திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், அதில் யாதொன்றையும் மறைத்து கொள்ளாது உங்களுக்கிடையில் உங்களுடைய நிலைகளை சீராக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பணி, இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய இந்த பணி மிகவும் சிறப்புக்குரியது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹும் அவரது திருமறையிலே பல இடங்களில் கூறி காட்டியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் சதகா, தர்மம் செய்தல், தொழுகையை நிலைநாட்டல், நோன்பு நோட்டல் போன்றவைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட சிறப்புக்குரிய அந்தஸ்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அதனை சொல்லுங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை, இணக்கப்பாட்டை, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
நிச்சயமாக சமூகத்துக்கு மத்தியிலே அல்லது இருவருக்கும் மத்தியிலே குழப்பங்கள் பிரச்சினைகள் இருப்பதென்பது மார்க்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயலாகும். எனவே இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு செயலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமாதான பணியை, சீர்திருத்த பணியை அவர்கள் புகழ்ந்து கூறியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற போது தர்மத்தை பற்றி அல்லது நன்மையானவற்றை பற்றி அல்லது மனிதர்களுக்கிடையில் சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றி ஏவியவரை தவிர அவர்கள் பேசும் இரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் யாதொரு நன்மையும் இல்லை. மேலும் எவர் அல்லாஹின் பொருத்தத்தை நாடி அதை செய்தால் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தருவோம் என அல்லாஹ் வாக்களிக்கின்றான். மேலும் எவர்கள் அல் குர்ஆனை முழுமையாக பின்பற்றி தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ இவ்வாறான நல்லவர்களுடைய செயலை ஒருபோதும் நாம் வீணாக்க மாட்டோம் என அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் திருமறையிலே கூறுகின்ற போது, நீங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள், வழிகட்டவர்களின் குழப்பக்காரர்களின் வழியை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறாக சீர்திருத்துவது போன்றவைகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே சிறப்பித்து கூறுவதை காணலாம். மேலும் ஒரு வசனத்திலே கூறுகின்ற போது, நாம் ரசூல்மார்களை நன்மையை கொண்டு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவுமே அன்றி நாம் தூதர்களாக நாம் அனுப்பவில்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றான். எவர் அவர்களை நம்பி அந்த தூதர்களை விசுவாசம் கொண்டு எவர்கள் சீர்திருந்துகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலை அடையவும் தேவையில்லை என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக நாம் சீர்திருத்த பணியை மேற்கொள்வதென்பது, இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது என்பது ஒரு கணவன் மனைவிக்கிடையிலே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் பேணி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கப்பாட்டை, ஒரு சமத்துவத்தை, ஒரு ஒற்றுமையை, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதை குறிக்கும். உதாரணமாக இருவருக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ் திருமறையை குறிப்பிடுகின்றான். அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் வருகின்ற போது அவர்கள் சுமூகமாக எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், கணவன் மனைவியாக இருவருக்குள் பிணக்குண்டாகி பிளவை நீங்கள் அஞ்சினால் அப்போது அவன் குடும்பத்தாரில் ஒரு மத்தியஸ்தரையும் அவள் குடும்பத்தாரில் ஒரு மத்தியஸ்தரையும் நீங்கள் ஏற்படுத்தி அனுப்புங்கள். அவ்விருவரும் இவர்களுக்குள் சமாதானத்தை உண்டு பண்ண நாடினால் அல்லாஹ் இவ்விருவரையும் ஒற்றுமையாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவையும் தெரிந்தவனாக நன்கு உணர்கின்றவனாக இருக்கின்றான். எனவே கணவன் சார்பாக ஒருவரையும் மனைவி சார்பாக ஒருவரையும் வைத்து இவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை, இணக்கப்பாட்டை, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, ஒரு பெண் தனது கணவனின் மூலமாக புறக்கணிப்பு, வெறுப்பு போன்றதை பயந்தால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் எந்தவித குற்றமும் இல்லை, சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளை நாம் தீர்த்து அவர்களை ஒரு சுமூகமாக, இணக்கப்பாட்டுக்கு, ஐக்கியமாக ஆக்குவோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் வீணாகக்கூடிய பல இக்கட்டான நிலைகளிலிருந்து தவிர்த்து பாதுகாக்கப்படும் என்பதை நாம் உணரலாம். இவ்வாறு அவர்களுடைய பிரச்சனைகள் சுமூகமாக்கப்பட்டு விட்டதென்றால் அவர்களுடைய குடும்பம் ஒரு உயரிய நிலையிலே இருப்பதோடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள தொடர்புகள் உறுதியடைவதோடு அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல பராமரிப்பிலே அவர்களுடைய அரவணைப்பை பெற்று சமூகத்துக்கு ஒரு நல்ல சாலிகான ஒரு குழந்தைகளாக இவர்களுடைய ஒற்றுமையின் காரணமாக வளர்க்கப்படுவார்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய பிணக்குகள், இவர்களுடைய பிரச்சனைகள், இவர்களுக்குள்ள முரண்பாடுகள் அதிகரித்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வது, அவர்களுக்கு மத்தியில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது விட்டுவிடப்படுவோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் நாசமாகி குழந்தைகள் எல்லாம் வீணாகி அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதை நாம் காணலாம். அவ்விருவரும் பிரச்சனையின் காரணமாக அவர்கள் இருவரும் தலாக் என்ற ஒன்றின் மூலமாக பிரிந்து விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் எல்லாம் துண்டாடப்பட்டு கணவன் மனைவிக்கும் பல கேடுகள் ஏற்படுவதோடு குழந்தைகள் நாசமாகி விடுவார்கள். இதனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, ஷைத்தான் இப்லீஸ் இருக்கின்றான் அல்லவா, அவன் அவர்களுடைய படைகளை அழைத்து கேட்பான், இன்றைய தினம் முஸ்லிம்களை அதிகமாக வழிகெடுத்தவன் யார்
என்று கேட்டுவிட்டு யார் அதிகமாக ஒரு முஸ்லிமை வழிகெடுத்திருக்கின்றானோ அவனை என்னிடத்தில் அழைத்து அவனுக்கு நான் ஒரு கிரீடம் அணிவிப்பேன் என்று கூறுவான். இந்த நேரத்திலே அவனுடைய படைகள் ஒவ்வொருவரும் வந்து கூறுவார்கள், நான் பெற்றோருக்கு நோவினை செய்யுமாறு கட்டளையிட்டேன், இன்னும் ஒருவரை நான் களவெடுக்கக்கூடிய நிலைமையை ஆக்கி வைத்தேன், இன்னும் ஒருவன் வந்து கூறுவான், நான் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைக்கு நான் ஒரு முஸ்லிமை நான் மாற்றிவிட்டேன். இப்போது ஷைத்தான் கூறுவான், இந்த செயல்களெல்லாம் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கூறுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் தெரிந்து விடுவார்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மனிதன் கூறுவான், நான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே தலாக் என்ற பிரிவை ஏற்படுத்தி விட்டேன் என்று கூறுகின்ற போது அந்த நேரத்திலே இப்லீஸ் அந்த பெண்ணுக்கு மத்தியிலே அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே தலாக்கை ஏற்படுத்திய அந்த ஷைத்தானை கூப்பிட்டு அவனை அண்மையிலே அழைத்து அவனுக்கு கிரீடத்தை அணிவிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சமூகத்திலே இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள கருத்து வேற்றுமையின் காரணமாக முரண்பாடுகளின் காரணமாக அவர்கள் பிரிந்துவிட்டால் எவ்வளவு சமூகத்திலே சீர்கேடுகள் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் நமது உறவினர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிளவுகளை முரண்பாடுகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த உறவினர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற மனக்கசப்புகளை முரண்பாடுகளை கருத்து வேற்றுமைகளை நாம் சுமூகமாக தீர்த்து ஐக்கியப்படுவோம் என்று சொன்னால் ஒற்றுமைப்படுவோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உறவினர்களுக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமை நிலைத்திருக்கும். அது நிரந்தரமாக இருப்பதோடு இந்த உறவினர்களுக்கு மத்தியிலே இவ்வாறான ஒருவரை ஒருவர் துண்டித்து நடக்கக்கூடிய வேற்றுமை பாராட்டக்கூடிய இந்த செயல் அந்த ஒற்றுமையின் மூலமாக சமாதானத்தின் மூலமாக நீங்கிவிடும் என்பதை நாம் காணலாம். ஒரு உறவினர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருப்பதென்பது அருளாகும், ஒரு நன்மைக்குரிய விடயமாகும். அதற்கென பல சிறப்புகள் இருக்கின்றன. உறவினர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருப்பதென்பது சுவர்க்கத்திலே நுழைய வைக்கக்கூடிய ஒரு காரணிகள் ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மார்க்கத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களில் ஒன்றாகவும் உலகத்திலும் ஒரு நன்மைக்குரிய விடயமாகவும் இந்த உறவினர்களுக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமை இருக்கின்றது. அதே போன்று வாழ்க்கை அபிவிருத்திக்கும் வாழ்நாள் நீளமாக கிடைப்பதற்கும் ஒரு காரணமாக இந்த உறவினர்களுக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமை அமைந்திருப்பதை காணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் அவனது உணவிலே அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ அவன் உறவினர்களை சேர்ந்து நடக்கட்டும். மேலும் வாழ்க்கையை எவனுக்கு நீளமாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ அவன் உறவினர்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே உறவினர்களை சேர்ந்து நடப்பதென்பது சொத்துக்களிலே அபிவிருத்தியை கொண்டு வருவதோடு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை ஏற்படுத்துவதோடு அவர்களுடைய வாழ்நாளிலும் ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்படுவதற்குரிய காரணமாக இந்த சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே உறவை ஏற்படுத்துவது ஐக்கியத்தை ஏற்படுத்துவது இருக்கின்றது. மேலும் இந்த உறவினர்களுக்கு மத்தியிலே ஐக்கியமாக இருப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு மத்தியிலே பகைமையையும் குரோதத்தையும் வளர்த்து உறவினர்களை துண்டித்து நடக்கின்றார்களோ சொந்த பந்தங்களை வெறுத்து நடக்கின்றார்களோ அது உலகிலும் மறுமையிலும் ஒரு கெட்ட விடயமாக கருதப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉர் ரஹீம், சொந்த பந்தங்களை துண்டித்து நடக்கக்கூடியவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். மேலும் நபி அவர்கள் வேறொரு இடத்திலே கூறுகின்ற போது, உலகத்திலே அல்லாஹ் தண்டனைகளை மரணத்திற்கு முன்னால் அவசரமாக தண்டிக்கக்கூடிய ஒரு விடயங்களில் ஒன்றாக இந்த உறவினர்களை துண்டித்து நடக்கக்கூடிய இந்த கெட்ட செயல் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதென்பது நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயலாகும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதென்பது இரண்டு அண்டை வீட்டினர்களுக்கு மத்தியிலே இவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தலாம்.
இரண்டு அண்டை வீட்டினருக்கு மத்தியிலே ஒரு குரோதங்கள் வளர்ந்து ஒரு சந்தேகம் கொண்டு முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே இரண்டு அண்டை வீட்டினர்களுக்கு மத்தியிலே நாம் சமாதானத்தை, சமத்துவத்தை, இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு அண்டை வீட்டினருக்கும் என்னென்ன கடமைகளை, உரிமைகளை விதித்திருக்கின்றானோ அவைகளை பேணி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கப்பாட்டை, ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டினரை பற்றி கூறுகின்ற போது கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடராக எனக்கு அண்டை வீட்டினுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, வசியத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் நான் இந்த அண்டை வீட்டினர் ஒரு அனந்தர சொத்துக்களை என்னிடந்து பெற்றுக்கொள்வார்கள், அதாவது சொந்த பந்தங்களுக்கு எவ்வாறு அனந்தர சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டுமோ இதே போன்று அண்டை வீட்டினர்களுக்கும் இந்த அனந்தர சொத்தில் பங்கு இருக்கின்றதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டினரை பற்றி அதிகமாக, மிகவும் கரிசனையாக வசியத் செய்ததை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது முஸ்லிம்களிலே இரண்டு குழுக்கள் அல்லது இரண்டு நபர்கள் கருத்து வேற்றுமையின் காரணமாக தர்க்கிக்கின்ற போது, அவர்கள் முரண்படுகின்ற போது இவர்களுக்கு மத்தியிலே நாம் சமாதானத்தை, ஐக்கியத்தை, இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதாகும். இதனை பற்றி அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக இறை விசுவாசிகள் எல்லாம் சகோதரர்கள், ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், அவங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை, சமத்துவத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, எனவே இந்த சீர்திருத்த பணியை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இந்த சீர்திருத்த பணியின் மூலமாக, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பல நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விட வேண்டாம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் வருகின்ற போது அவர்கள் சமத்துவத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட முரண்பாடுகளை அவர்கள் சமாதானமாக, ஐக்கியமாக, ஒற்றுமைப்படுத்திய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம், அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே மட்டிட முடியாத, கணக்கிட முடியாத பல சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்துக் கொண்ட வரலாறை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் கூறுகின்ற போது, மனிதர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் நீங்கள் சமத்துவத்தை, சமாதானத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நிச்சயமாக சமாதானத்தை, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சமகாலத்திலே நாம் முஸ்லிம்களை பார்க்கின்ற போது இவ்வாறான சமூக பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சமாதான குழுக்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக சமூகத்துக்கு மத்தியிலே பல குறைபாடுகள், முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லீம் என்ற அடிப்படையிலே எந்த உலக நன்மையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் எனக்கு நன்மையை வழங்குவான் என்ற உயரிய எண்ணத்தை கொண்டு அந்த சமூக பணியில் ஈடுபடுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இருவருக்கு மத்தியிலே சமத்துவத்தை, சமாதானத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன காரணிகள் தேவையோ அவைகளை நாம் முன்வைத்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் பாரம் சாட்டி விடுவோம். அல்லாஹ் அவன் பொறுப்படுத்தி விடுவான். ஆனால் முயற்சித்த மனிதனுக்கு கூலி கொடுப்பதை அல்லாஹ் பொருந்திருக்கின்றான். அந்த சமாதான பணி ஏற்படுத்தக்கூடிய மனிதனுக்கு கூலி கொடுப்பதை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, எவர் நற்செயல் செய்கின்றாரோ அது அவருக்கே நன்று, எவர் தீமை செய்கின்றாரோ அது அவருக்கு கேடாகும், பின்னர் நீங்கள் உங்கள் இரட்சகனின் பக்கமே மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து இவ்வாறான சீர்திருத்த பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான
நன்மையை வழங்குவது உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான். உலகத்திலும் நன்மையிலும் இவ்வாறான பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குவதோடு அதே நேரத்தில் உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு உலகத்திலும் தண்டனையை கொடுப்பதோடு மறுமையிலும் அவர்களுக்கான தண்டனை காத்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே நாம் சீர்திருந்துவதோடு பிறரையும் சீர்திருத்துவதென்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. இவ்வாறான சமூக பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஈருலகிலும் பல கொடைகளை வழங்கக்கூடியதாக அவர்கள் நல்லவர்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே உலகத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் அவர்களை கோபத்து அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களை ஃபித்னாக்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, குழப்பத்தை நீங்கள் தேட வேண்டாம், உலகத்திலே குழப்பங்களை உருவாக்க வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் குழப்பக்காரர்களை விரும்ப மாட்டான். மேலும் அல்லாஹ் கூறுகின்ற போது, சீர்திருத்தம் அடைந்ததற்கு பின்னால் பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள், அதுவே உங்களுக்கு நல்லதாகும். இறை விசுவாசிகளாக ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள், அதுவே உங்களுக்கு நல்லதாகும் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஃபித்னாவை ஏற்படுத்துவதென்பது உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பாவம், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்ற அந்த கொடிய பாவத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய பாவம் எதுவாக இருக்க முடியும்? அநியாயமாக அனாவசியமாக ஒரு இரத்தத்தை ஓட்டுவது, கொலை செய்வதுதான் ஷிர்க். இணை வைத்தல் என்ற பெரும் பாவத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அநியாயமாக ஒரு உயிரை ஓட்டுவதாகும். இந்த வாரத்திலே நாம் கேள்விப்பட்டோம், பாகிஸ்தான் நாட்டிலே எத்தனையோ குழந்தைகளை கொலை செய்த ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்படுகின்றோம். உண்மையிலே அநியாயமான முறையில் கொலை செய்வதென்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெரிய பாவமாக கருதப்பட்டு தண்டனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான இக்கட்டான நிலைகள், இவ்வாறான கவலைக்குரிய நிலைமைகள் எல்லாம் சமூகத்திலே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளிலே இவ்வாறான ஒரு கேவலமான ஒரு கவலைக்குரிய விடயங்கள் நடைபெறுவதை நாம் கேள்விப்படுகின்றோம். எனவே இவ்வாறான செயல்கள் உண்மையிலே ஒரு குற்றமாகும், ஒரு பெரும் பாவத்தில் ஒன்றாகும். எனவே இவ்வாறான செயல்களை விட்டும் நாம் அடியோடு அதை களைவதற்காக மக்களுக்கு மத்தியிலே நாம் போராட வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே எத்தனிக்க வேண்டும். எனவே உலமாக்கள், அறிஞர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இவ்வாறான இஸ்லாத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய இழிச்செயல்களை எல்லாம் மறுத்து, இஸ்லாம் இதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டாது, இஸ்லாம் என்பது அருள், நீதம், சாந்தி, நன்மைகள் போன்ற நல்ல பண்புகளை கொண்ட மார்க்கத்தை இவ்வாறான இழி செயல்கள் மூலமாக பெயர் கெடுக்க வேண்டாம் என்பதை சமூகத்துக்கு மத்தியிலே அறிஞர்கள் எல்லாம் எத்தி வைக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி கூறுகின்ற போது, இதன் காரணமாகவே எவரொருவர் மற்றோர் ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாக அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்வதற்காகவோ தவிர அநியாயமாக மற்றொருவரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவர் போலாவார் என்றும், எவர் அதனை ஓர் ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இஸ்ராயேலின் மக்களின் மீது நாம் விதியாக்கிவிட்டோம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஒருவரை நாம் வாழ வைப்பதென்பது சமூகத்தையே வாழ வைத்ததை போன்றாகும். ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வதென்பது ஒரு சமூகத்தை அழித்ததற்கு சமமாகும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை நாம் காணலாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே, எவனொரு மனிதன் நன்மைகளின் வாயில் திறப்பதற்கும் தீமையின் வாயில் மூடுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றானோ அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். எவன் தீமை வாயில்கள் திறக்கப்படுவதற்கும் நன்மையின் வாயில்கள் மூடப்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நாம் நன்மையான இடங்களிலெல்லாம் நன்மையான வாயில்களை திறப்பதற்கு, நன்மையான விடயங்களை செய்வதற்கும் தீமையை தடுப்பதற்கும் உரிய வாயில்களை நாம் தெரிவு செய்ய வேண்டுமே தவிர தீமையான வாயில்களை திறப்பதற்கும் நன்மையான வாயில்களை மூடுவதற்கும் நாம் ஒருபோதும் துணை நின்று விடக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய
பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய சீர்திருத்த பணியை செய்யக்கூடிய மக்களாகவும் எமக்கு மத்தியில் உள்ள பிரச்சினைகளை சுமூகமாக ஒற்றுமையாக இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி சுமூகமாக தீர்த்து கொண்டவர்களாகவும் அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்கி பாவமான இழி செயல்கள் அனைத்தையும் விட்டும் எம்மை பாதுகாத்து நாளை எம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.